ஹலோ எவ்ரிவன். ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு கிளாஸ் எடுக்க வந்திருக்கேன். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோட டேப் வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் ஆல்ரெடி அக்டோபர் மந்த் அந்த பேலன்ஸ் 10 டேஸ்க்கு வந்து வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இந்த எல்லாமே வந்து அது கொலாப்ஸ் ஆனதில் டெலீட் ஆகிட்டுருக்கு வீடியோஸ் எல்லாமே. ஸோ அதனால் என்னால் எந்த வீடியோஸும் வந்து அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் இந்த டிலே ஆகிடுச்சு. ஸோ இது எக்ஸாம் டைமில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் இது நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எதுவுமே ரிப்ளை பண்ண முடியல. ஸோ இப்போ தான் எல்லாமே பார்த்தேன். ஸோ மேக்ஸிமம் இன்னிலேருந்து இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா? ஸோ பட் ஆனால் வந்து இப்போது நம்மளுக்கு எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ்க்கு வந்து இன்னும் 1 வீக் தான் இருக்கிறதுனால அந்த அக்டோபர் பேலன்ஸ் 10 வந்து திரும்ப வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா உங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து க்ரூஷியலான டைம். ஸோ இது எல்லாருக்குமே க்ரூஷியலான டைம். ஸோ அதே மாதிரி தான் எனக்கும். ஸோ அதனால் என்னால் இப்போ அதை திரும்ப வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக டைம் இல்லை. ஸோ பட் ஆனால் என்கிட்ட நான் என்ன பிடிஎஃப்லாம் வந்து எக்ஸாமுக்காக கிடைக்குதோ அதெல்லாம் நான் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமாவும் எதனா இம்பார்ட்டண்ட்டாக கிடச்சிதுன்னா பெய்ட் பிடிஎஃப் சம்திங் எதுனாலும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு நான் அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன், டெலிகிராம் குரூப்பில், ஓகேங்களா? ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்படின்றது இப்போ ஃபைனலாக எடுத்துகிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இப்போ ப்ரொஃபஷ்னலாக நான் வந்து ஒரு சேனல் சஜஸ்ட் பண்ணணுன்னா, இப்போ அபித் சார் வந்து பேங்கிங்காக தனியாக இந்த மந்த்லி இது போட்டிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் சார் நல்லா டீச் பண்ணியிருக்காரு. ஸோ நான் அந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே பார்த்தேன். நல்லா அண்டர்ஸ்டாண்டபிள். எப்படின்னா திரும்ப படிக்க வேண்டியதே இல்லை. அவர் சொல்கிற ஒரு அந்த கதையாக அப்படியே சொல்கிறாங்க. ஸோ அதுவே வந்து நல்லா மைண்டில் ஸ்டோர் ஆகிற மாதிரி தான் அவர் ஆக்சுவலி சொல்லியிருக்காரு ஃபுல்லாகவே பேங்கிங் நியூஸஸு. ஸோ ஜூன் மந்த்லேருந்து சார் கவர் பண்ணியிருக்காரு, ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த டைமில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது பார்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ இந்த கொஞ்ச நாளைக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டன்றதுனால இப்போ நம்ம மெயின்ஸ்க்கு இப்போ அன்றைக்கி லாஸ்ட்டாக வந்து கனெக்டர்ஸ் போட்டிருந்தேன், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அதுக்கு எதெல்லாம் வந்து ஈஸி ட்ரிக்ஸ் அப்ரோச்சஸ் நம்மளுக்கு மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எதெல்லாம் நம்மளுக்கு தேவையோ எல்லா சப்ஜெக்ட்லையும் அதில் அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கனெக்டர்ஸ், இப்போ கிரிட்டிக்கல் ரீசனிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் மொத்தம் 6 டாபிக்ஸை இதை பற்றி நான் எல்லாமே சொல்லிடுவேன். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு கொஷின்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கிரிட்டிக்கல் ரீசனிங் வந்து எக்ஸாமில் உங்களுக்கு அப்ரோச் பண்ணுறதுக்கான இது வந்து கண்டிப்பாக கிளாரிட்டி கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இதை ஒன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக இதில் 6 டாபிக்ஸுமே கவர் ஆகிடுது. 6 டாபிக்ஸு ப்ளஸ் வந்து இதில் ஒரு எக்ஸாம்பிளுமே அதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த ஒன்ஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கூட போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு இப்போ நான் உங்களுக்கு இதுக்கான பிடிஎஃப், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட் அசம்ஷனுக்கு ஒரு கொஷின்னா, ஸோ இந்த ஒரு டாப்பிக்குமே கிரிட்டிக்கல் ரீசனிங் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் பிடிஎஃப் இருக்குது. ஸோ நான் அதை வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு 2 கொஷின், ரொம்ப கூட வேண்டாம், ஓகேங்களா? இப்போ இந்த டைமில் ரொம்பலாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. இப்போது நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன் சொல்லி கொடுக்குறேன்னா அதுக்கு ஒரு கொஷின் நான் இங்கே உங்களுக்கு வீடியோவில் காமிப்பேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லா டாப்பிக்லையும் ஒரு 2 கொஷின் அப்ரோச் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுனா என்ன அப்படின்றது கான்செப்ட், அப்ரோச் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். உங்களால் கண்டிப்பாக அதை வந்து எக்ஸாமில் யூஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? மெயின் ஒரு விஷயம் என்னென்னா நம்மளுக்கு அந்த சென்டென்ஸை படித்து புரிஞ்சுக்க தெரியணும். ஸோ அது வந்து ரீடிங் ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஒரு 2 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும். ஏன்னா எஸ்பிஐ கிளர்க்கில் ரீசனிங்க்கு ஒரு 10 கிரிட்டிக்கல் ரீசனிங்னா கண்டிப்பாக வந்துடும். பட் ஆனால் அதில் 10மே போட முடியாது, ஒரு 4 to 5 கொஷின்ஸ் கிட்ட போட முடியும். ஸோ பட் ஆனால் இதுனா இப்படி தான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி தரப்போகிறேன். ப்ளஸ் இந்த வீடியோ ஜஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு ஒரு 2 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். கிரிட்டிக்கல் ரீசனிங் ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் வந்துடும், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ நான் கனெக்டர்ஸ்க்குமே வந்து அன்றைக்கி எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் ஒரு சில கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் கான்ட்ராஸ்ட்டுக்கு. அதுவும் நான் வந்து இந்த இதில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து அப்கமிங் என்னன்றது அப்புறமா அப்டேட் பண்ணிடுறேன், ஓகேங்களா? ஸோ சாரி. ஸோ இத்தனை நாள் வீடியோஸ் போடாததுனால ஸோ என்னோடய இது டேப் இஷ்யூஸ் பண்ண ப்ராப்ளம் ஆனதுனால என்னால் இப்போ போட முடியல. ஸோ அதுதான் ரீசன். இப்போ இனிமேல் வந்து உங்களுக்கு கரெக்டாக ரெகுலராக வந்துடும், ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ரீசன் உங்களுக்கு கிளியராக இருக்கும், ஓகே? ஸோ நான் ஆல்ரெடி கிரிட்டிக்கல் ரீசனுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஒரு வீடியோலேயும் உங்களுக்கு எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆகிடும், ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா
ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன். ஓகே, ஸோ கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் பார்ப்போம். தேர்ட் ஒன் வந்து ஸ்ட்ரென்தன் அண்ட் வீக்கன், ஸோ இந்த டாபிக் பார்ப்போம். ஃபோர்த் ஒன் வந்து லைக் இது இன்ஃபரன்ஸு, அதுக்கப்புறமா கன்க்ளூஷன் பார்ப்போம், தென் காஸ் அண்ட் எஃபெக்ட். ஸோ இதுதான் இந்த 6 டாபிக்ஸ் இதில் நம்ம பார்க்க போகிறது. ஸோ சிம்பிளாக சொல்லிடுறேன் எப்படி அப்ரோச் வச்சுக்கணும் அப்படின்றது மட்டும். ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன். ஸோ ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன்னாலே நீங்கள் சிம்பிளாக நான் சொல்கிற எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கோங்க. இது ஏன் நான் அவுட் டு ஃபைண்ட் இந்த ட்ரிக் அப்படின்லாம் கொடுத்துருக்கேன்னா, ஜஸ்ட் வந்து அது உங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு இந்த மாதிரி படித்தா ஐடென்டிஃபை ஆகும், அவங்களுக்கு புரியும் அப்படின்றதுக்காக லைக் இந்த எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட் ஆனால் இது கான்செப்ட் மட்டும் நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன்னா, இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டே பாருங்கள். டு ஸ்டாப் ரோட் ஆக்சிடெண்ட் கவர்மெண்ட் ஷுட் மேக் ஹெல்மெட் கம்பல்சரி. ஓகேங்களா, இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட்டு. ரோடு ஆக்சிடெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்டு ஹெல்மெட்டை கம்பல்சரியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்றது தான் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அசம்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதில் எது வந்து பாசிபிள் அசம்ஷனாக இருக்கும் அப்படின்றத நம்மளுக்கு கொஷினில் கேட்பாங்க. கரெக்டுங்களா? பட் ஆனால் இந்த மாதிரி சிங்கிள் லைனில் இருக்காது. எக்ஸாமில் எப்படி வரும்ன்றது இதை முடிச்சுட்டு நான் ஒரு கொஷின் காமிச்சிடுறேன். இது வந்து நம்மளுக்கு அந்த அப்ரோச் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ ரோடு ஆக்சிடென்ட் ஸ்டாப் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஹெல்மெட்டை கம்பல்சரியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாங்கன்னா, இப்போது கவர்மெண்ட் அதை எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஹெல்மெட் அப்படின்றது இந்த ஆக்சிடென்ட்ஸை தடுக்கும். ஸோ லைக் ஆக்சிடென்ட்னால இறந்து போகிறாங்கல்ல, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இது ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்றதுனால தான் கவர்மெண்ட்டு இந்த ஆக்ஷனையும் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து லைக் அதோட அசம்ஷன் மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம், இப்போது ஷீ இஸ் எ வெரி பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தர் ஷீ இஸ் எ வெரி பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்ட்டு ஒருத்தவங்களை பார்த்துட்டு சொல்கிறாங்கன்னா, நான் என்னெல்லாம் அசம்ஷன் பண்ணுவேன்னா, இவங்க வந்து அந்த பொண்ணை பார்த்துருக்காங்க, ஸோ இவங்க பார்த்ததுனால தான் அவங்கள வந்து பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றது நான் ஒன்று அசம்ஷன் பண்ணுவேன்னா. ஸோ அந்த மாதிரி அசம்ஷன் பண்ணுறோம்ல, ஸோ அந்த மாதிரி பார்த்ததுனால தான் அவங்க என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இவங்க அழகாக இருந்தாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. கரெக்டாக? ஸோ இதுதாங்க ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன். ஸோ இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன சென்டென்ஸ் நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கவர்மெண்ட் ஷுட் என்கரேஜ் த யூஸ் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கல் டு ரெடியூஸ் ஏர் பொல்யூஷன். ஸோ ஏர் பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து என்ன என்கரேஜ் பண்ணுறாங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கல் யூஸ் பண்ணுறதை என்கரேஜ் பண்ணுறாங்க. எப்போ அப்படி பண்ணுவாங்க? அப்போ கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்னெல்லாம் அசம்ஷன் பண்ணுவேன்? ஸோ அப்போது எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்னால ஏர் பொல்யூஷன் அப்படின்றது ரெடியூஸ் ஆகுது போல், ஸோ அதனால தான் வந்து கவர்மெண்ட் வந்து இதை என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் அசம்ஷன் பண்ணுவோமா. தென் வந்து பீப்புள் வந்து இப்போ இந்த ஏர் பொல்யூஷன்னால ரொம்ப சஃபர் ஆகுறாங்க, ஸோ அப்படி எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வந்து கொண்டு வந்துட்டா இந்த ஏர் பொல்யூஷன் அப்படின்றது ரெடியூஸ் ஆகும், ஸோ அதனால கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் அசம்ஷன் பண்ணுவேன்னா. ஸோ இதுதாங்க ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன் சிம்பிளாக சொல்லணும்னா. ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்கூல் ஷுட் இன்க்ளூட் யோகா கிளாஸஸ் இன் தர் டெய்லி ரொட்டீன் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஸ்கூல்ஸ்லாம் வந்து யோகா கிளாஸஸை டெய்லி ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும் அப்படின்றத தான் நான் ஃபர்ஸ்ட் அசம்ஷன் பண்ணுவேன். ஸோ இப்போ ஒன்றுமே இல்லைங்க, ஒய் அப்படின்ற கொஷினுக்கு ஆன்சர் வருது பார்த்தீங்களா. ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏன் இதை எடுத்துகிட்டு வராங்க அப்படின்ற ஒரு கொஷின் வருது இல்லை அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு, அதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம என்னெல்லாம் அசம்ஷன் பண்ணுவோம். யோகா வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது ஃபர்ஸ்ட், இது கரெக்டாக. ஸோ அதனால தான் வந்து யோகா வந்து கம்பல்சரி வந்து ஸ்கூலில் என்ன பண்ணிட்டாங்கன்னா டெய்லி ரொட்டீனில் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு நான் ஃபர்ஸ்ட் அசம்ஷன் சொல்வேன்னா. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒய் அப்படின்ற கொஷினுக்கு நம்ம ஆன்சர்ஸ் நம்மளே அசியூம் பண்ணுறோம்ல, பட் ஆனால் அந்த அசம்ஷன் வந்து ட்ரூவாக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ உண்மையான ஒரு அசம்ஷனுக்கு தான் ஸ்டேட்மெண்ட் வந்து உண்மையாகும். இப்போ அசம்ஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா ஸ்டேட்மெண்ட்டுமே ஃபால்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அந்த இதுவும் சொல்லணும் பார்த்தீங்களா, எலக்ட்ரிக் வெஹிக்கல், உண்மையாகவே எலக்ட்ரிக் வெஹிக்கல் கொண்டு வந்தோன்னா ஏர் பொல்யூஷன் அப்படின்றது ரெடியூஸ் பண்ணும். ஸோ அது உண்மையான ஒரு விஷயம். கரெக்டாக? ஸோ அப்படின்றதுனால தான் கவர்மெண்ட் வந்து அதை என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த அசம்ஷனுமே ட்ரூவாக இருக்கணும், ப்ளஸ் வந்து அப்போ தான் ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூ ஆகும். ஸோ இதுவே நான் அசம்ஷன் வந்து அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல்னால நம்மளுக்கு ஏர் பொல்யூஷன் ரெடியூஸ் ஆகாது அப்படின்ட்டு ஒரு அசம்ஷன் ஃபால்ஸான ஒரு அசம்ஷன் இருந்துச்சுன்னா, லைக் அது பொய்யா இருந்துச்சுன்னா அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் பொய் தான். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் இவ்வளோ தாங்க ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன்னா. ஓகேங்களா?
ஸோ ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் என்னென்னா லைக் ஒரு விஷயம் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்கன்னா, இப்போ டு ஸ்டாப் ரோட் ஆக்சிடென்ட் கவர்மெண்ட் ஷுட் மேக் ஹெல்மெட் கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொஷின் வரும், ஒய், ஏன் வந்து கவர்மெண்ட் இதை கம்பல்சரியாக ஆக்கியிருக்காங்க அப்படின்ற கொஷின் வருமா? இந்த ஒய்ன்றதுக்கு ஆன்சர்ஸ் நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம், ஹெல்மெட் வந்து இன்ஜுரிஸை ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். பிகாஸ் அதுதான் உண்மை, அது ஒரு அசம்ஷன். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து இங்கே ட்ரூ. ஸோ ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன்னா இதாங்க சிம்பிளாக. ஓகேங்களா? லைக் இதில் வந்து இந்த ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் வந்து லைக் வந்துச்சுன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். ஸோ அதெல்லாம் வராது. ஜஸ்ட்டு இப்போ நான் சொன்னதை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். சிம்பிளாக இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சிடுறேன். இந்தியா வந்து ஃபஸ்ட்டு டிஜிட்டல் சென்சஸ் வந்து மார்ச் 2027 கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ ஏன் இதை கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற கொஷினை நம்மளுக்குள்ளே எழும்பலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நான் வந்து என்ன சொல்வேன் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து டிஜிட்டல் சென்சஸ் வந்து எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு நம்புகிறாங்க. ஸோ அப்போது அவங்க அதை பிலீவ் பண்ணுறதுனால தான் அவங்க வந்து அதை என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸிக்யூட்டே பண்ணுறாங்க. ஒரு விஷயத்தை நம்புறதுனால தான் ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. கரெக்டாக? ஸோ அப்போது அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த அசம்ஷன் ட்ரூ. அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்து இப்போது நிறைய டெக்னாலஜி இருக்குது. டிஜிட்டலாக இப்போ நம்ம எவ்வளோ பண்ணுறோம். ஸோ டிஜிட்டல் சென்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு இந்தியாவில் நிறைய டெக்னாலஜி இருக்கிறதுனால தானே அவங்க வந்து இந்தியா என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, மார்ச் 2027 அவங்களோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு விஷயம் பிலீவ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன, கவர்மெண்ட் வந்து டிஜிட்டல் சென்சஸ் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணணும்னு பிலீவ் பண்ணுறாங்க. தென் அதனால இதை கொண்டு வராங்க. ஸோ ட்ரூ. அதே மாதிரி நம்ம கிட்ட இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி எல்லாமே இருக்கிறதுனால தான் கவர்மெண்ட் இந்த ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே ட்ரூ தான். ஓகேங்களா? ஸோ சிம்பிள், அவ்வளோதான் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன். ஸோ எக்ஸாமில் நம்மளுக்கு கேட்குற மாதிரி கொஷின்ஸ் இப்போ ஒன்று காமிக்கிறேன். ஸோ இதுதாங்க எக்ஸாமில் கேட்குற கொஷின்ஸ். நான் இதுக்கு வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2 கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் ஸ்டேட்மெண்ட், இந்தியா வில் கவுண்ட் இட்ஸ் பாப்புலேஷன் பை March 1, 2027. இந்தியா அவங்களோட பாப்புலேஷனை மார்ச் 2027 வந்து இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, கவுண்ட் பண்ணணுன்ட்டு. இந்திய சென்சஸ் டு பி ஹெல்ட் ஆஃப்டர் அண்ட் அன்பிரசிடென்டட் 16-year கேப். எதிர்பாராத ஒரு 16 வருஷம் கேப்புக்கு அப்புறம் இந்தியா வந்து அவங்களோட சென்சஸை March 1, 2027 கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் இது புரியுதுங்களா? திஸ் வில் பி த கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ். இதுதான் வந்து கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் த ஃபர்ஸ்ட் இன் இண்டிபெண்டன்ட் இந்தியா. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமாவும் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சென்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன, சாரி, ஃபஸ்ட்டு சென்சஸ் கிடையாது, இதை ஃபுல்லாக படிச்சிடலாம். the first in independent India to include an enumeration of caste as well. ஸோ இது ஃபுல்லாக படிச்சிங்கன்னா அப்போ ஈஸியாக இருக்கும். லைக் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்தியாவில் இந்த கேஸ்ட்டை வந்து இன்க்ளூட் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதாங்க ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ ஸ்டேட்மெண்ட்டு நம்மளுக்கு புரியுதா என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு? இந்தியா வந்து அவங்களோட பாப்புலேஷன் கவுண்ட் March 1, 2027 கவுண்ட் பண்ணுறாங்க ஆஃப்டர் 16 years கேப்புக்கு அப்புறம். அதுவும் இது வந்து கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன் இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்யூமரேஷன் ஆஃப் காஸ்ட் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ அசம்ஷன் நம்மளுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே இம்ப்ளிசிட்னா அதெல்லாம் வந்து ட்ரூவாக இருக்கும், அதுதான் இம்ப்ளிசிட். ஓகேங்களா? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் அசம்ஷன் இஸ் ஆர் இம்ப்ளிசிட், எந்த அசம்ஷன் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டில். இப்போ நம்ம 3த்தையும் படிக்கலாம். ஸோ 3த்தையும் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிப்போம். த கவர்மெண்ட் பிலீவ்ஸ் எ டிஜிட்டல் சென்சஸ் வில் ஈல்ட் இம்ப்ரூவ்மெண்ட் such as greater accuracy or efficiency over previous method. ஸோ கவர்மெண்ட் என்ன நம்புறாங்கன்னா டிஜிட்டல் சென்சஸ் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஹீல் பண்ணுது, ப்ளஸ் வந்து கிரேட்டர் அக்யூரசி கொடுக்குது, எஃபிஷியன்சி நிறைய கொடுக்குது, ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் மெத்தடை விட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸாக இது ட்ரூ தானேங்க. ஸோ கவர்மெண்ட் இதை பிலீவ் பண்ணுறதுனால மட்டும் தானே இந்த சென்சஸையே இவங்க எடுத்துகிட்டு வருவாங்க, எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. கரெக்டாக? ஸோ அவங்க பிலீவ் பண்ணலை, அதை வந்து நம்பலை அப்படின்னா அவங்க அந்த கண்டிப்பாக இப்போ அதே மாதிரி டிஜிட்டல் சென்சஸ் அப்படின்றது லைக் அவங்க பிலீவ் பண்ணதுனால தான் அந்த சென்சஸையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்கான அசம்ஷன் இதுன்னு சொல்லலாமா? அதனால தான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாமா? ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் அசம்ஷன் ட்ரூ. Okay, so second assumption paranga, the 16-year gap between this census and the last one was a planned policy decision by the government to delay the count. Okay, இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா the 16-year gap between this census.
ஸோ நம்ம இங்கேயே பார்த்தோம் ஒரு அன்பிரசிடென்டட் 16 இயர் கேப்புக்கு அப்புறம் இப்போ தான் கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன் 2ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த 16 இயர் கேப் வந்து இந்த சென்சஸில் லைக் இது வந்து ஒரு பிளான்டு பாலிசி டிசிஷன் கவர்மெண்ட் பை த கவர்மெண்ட்டே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பிளான் பண்ணி தான் இந்த சென்சஸை வந்து டிலே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் பை த கவர்மெண்ட் டு டிலே த கவுண்ட் அப்படின்னா இந்த 16 இயர் கேப்பே லாஸ்ட் ஒன் வந்து பிளான்டு பாலிசி டிசிஷன் பை த கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்டே பிளான் பண்ணி இதை டிலே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. அன்பிரசிடென்டட் 16 இயர் கேப்புன்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 16 இயர் கேப்பில் என்ன வேணால் ரீசனாக இருந்திருக்கலாம். ஏன் கோவிட் கூட வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி என்ன வேணால் ரீசனாக இருந்திருக்கலாம். பட் ஆனால் அந்த என்ன ரீசன் அப்படின்றது நம்மளுக்கு மென்ஷன் பண்ணலை. அப்போது அந்த மாதிரி ஒன்று சொல்லாததை நான் வந்து அசம்ஷனாக எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? இப்போ எனக்கு அங்கே சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ் கொண்டு வர போகிறேன்ட்டு. அப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா டிஜிட்டல் சென்சஸ் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு நம்பினதுனால தான் அது ஓகே அசம்ஷன். பட் ஆனால் எனக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன் பார்த்தீங்கன்னா லைக் வந்து நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்லேயே அந்த மாதிரி கவர்மெண்ட் டிலே பண்ணாங்க அப்படின்ற ஒரு மாதிரி இதுவே கொடுக்கல, எந்த ஒரு ரீசனுமே கொடுக்கல. பட் ஆனால் இது நம்மளா அசம்ஷன் பண்ணுறது. இந்த அசம்ஷன் வந்து ஃபால்ஸாகவும் இருக்கலாம் ஆப்வியஸாக, கரெக்டாக. ஏன்னா வேறு என்ன வேணாலும் இருக்கலாம். அப்போ அசம்ஷன் ஃபால்ஸ் ஆகுதுன்னா அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டும் ஃபால்ஸ். அப்போ எனக்கு அசம்ஷன் 2 வராது. கிளியர்? தென் தேர்ட் அசம்ஷன், ஆல் ப்ரீவியஸ் சென்சஸ் conducted in India after independence did not include a comprehensive enumeration of all caste. ஸோ எல்லா ப்ரீவியஸ் சென்சஸ்மே வந்து இந்தியாவில் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இது பண்ணதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்யூமரேஷன் ஆஃப் ஆல் கேஸ்ட் வந்து டிட் நாட் இன்க்ளூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு த ஃபர்ஸ்ட் இன் இண்டிபெண்ட் இந்தியா டு இன்க்ளூட் அண்ட் என்யூமரேஷன் ஆஃப் கேஸ்ட் ஆஸ் வெல். ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட்க்கு அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்யூமரேஷன் ஆஃப் கேஸ்ட் வந்து இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க தானே, கரெக்டாக? அதே தான் நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் 3ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இது வரைக்கும் எந்த ஒரு காஸ்ட் இதுவுமே வந்து இன்க்ளூட் பண்ணலை. காம்ப்ரிஹென்சிவ்னா ஓல். ஓகேங்களா? ஸோ இது எந்த ஒரு இதுவும் வந்து இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போது இது ட்ரூ தானே, இந்த அசம்ஷன் ட்ரூ தானே. ஸோ இன்க்ளூட் பண்ணாததுனால தான் இங்கே வந்து எனக்கு இது ஃபஸ்ட்டு டைம் இதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லலாமா? ஸோ அப்போ இந்த அசம்ஷனுமே ட்ரூ தானே. ஸோ இது ட்ரூவாக இருக்கிறதுனால தானே இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் இன் இண்டிபெண்ட் இந்தியா இந்த இதுவை வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கரெக்டாக? ஸோ அப்போது இதுக்கு அசம்ஷன் வந்து 1 and 3 தான் ஆன்சர். ஓகே. ஸோ செகண்ட் டாபிக் வந்து கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஓகேங்களா? ஸோ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு விஷயத்தை வந்து ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னாலே நீங்கள் ஒன் டே சிஎம், ஸோ நம்மளுக்கு அந்த படம் தெரியும். ஸோ ஒன் டே சிஎம் இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஒரே நாளில் வந்து அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இது வந்து லைக் இதில் என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் எப்படி இருக்கணும்னா ப்ராக்டிக்கலாக இருக்கணும், அது அதே டைமில் பாசிபிளாகவும் இருக்கணும், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பாகவும் இருக்கக்கூடாது, அது வந்து இன்னொரு ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் சிம்பிள். ஸோ ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனில் ப்ராக்டிக்கலாக இருக்கணும், பாசிபிளாக இருக்கணும், இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பாக இருக்கக்கூடாது, இது வந்து இன்னொரு ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணக்கூடாது அப்படின்றத மட்டும் மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான லைக் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாகவும் அந்த சொல்யூஷன் வந்து இருக்கக்கூடாது. ஸோ சிம்பிளாக ஒரு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ். ஓகேங்களா? many students fail because they do not study regularly. ஓகேங்களா? ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆகுறாங்க பிகாஸ் வந்து அவங்க டெய்லி ரெகுலராக படிக்க மாட்டுறாங்க அப்படின்றது தான் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இதுக்கான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஷுட் பி பனிஷ்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்து டூ ஆர்ஷ். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்டை வந்து பனிஷ் பண்ணுறது அப்படின்றது டூ எக்ஸ்ட்ரீமு. ஸோ அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்காமல் ஃபெயில் ஆகுறாங்க, அவங்க ரெகுலராக படிக்கல அதனால ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்றதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து இந்த ஏ வந்து இருக்காது. ஓகே? ஏன்னா இது வந்து எக்ஸ்ட்ரீம் பனிஷ்மெண்ட் அப்படின்றது எக்ஸ்ட்ரீம். ஸோ இங்கே பாருங்கள், அவாய்ட் எக்ஸ்ட்ரீம் இமோஷனல் இம்பாசிபிள் ஆக்ஷன்ஸை. அதே மாதிரி ரெகுலர் டெஸ்ட் ஷுட் பி கண்டக்டடு. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் அவங்களுக்கு டெய்லி ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணால் அவங்க வந்து பாஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாகவும் இருக்குது, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன்ஸ் லைக் இந்த மாதிரி இருந்தால் ஓகே குட்.
ஓகே, ஸோ ப்ராக்டிக்கலாக இருக்கணும். ஸோ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனாலே உங்கள் மைண்டில் என்ன வரணும்னா அந்த சொல்யூஷன் ப்ராக்டிக்கலாக இருக்கணும், பாசிபிளாக இருக்கணும், ரொம்ப ஒரு பெரிய எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பாக இருக்கக்கூடாது, எமோஷ்னல் இதுவாக இருக்கக்கூடாது, ப்ளஸ் வந்து இது வந்து இன்னொரு ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணக்கூடாது அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்து சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் சிம்பிளாக. ஓகேங்களா, ஸோ எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஓகே, ஸோ இதே தான் சேம் இது. ஓகே, நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். கேசஸ் ஆஃப் theft in the city have increased sharply. ஸோ ஒரு சிட்டியில் திருடுறது அப்படின்ற திருடுற கேஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னெல்லாம் எடுக்கலாம்? ஸோ அந்த திருடனை வந்து இப்போது திருடுற கேசஸ் வந்து இப்போ நிறைய அந்த சிட்டியில் இன்க்ரீஸ் ஆகுது அதுவும் பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ லாஜிக்கலாக இருக்கணும், ப்ளஸ் வந்து இல்லாஜிக்கலாக இம்ப்ராக்டிக்கலான இருக்கக்கூடாது. அதனால் பீப்புள் வந்து நைட் டைமில் வெளியில் போகிறத ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான சொல்யூஷனா? கண்டிப்பாக கிடையாது. அந்த ப்ராப்ளம் என்னது? இப்போ சிட்டியில் நைட் டைமில் இந்த தெஃப்ட் கேசஸ் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது நைட் டைமில் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ப்ராப்ளம்னா, அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் பீப்புள் வந்து நைட் டைமில் வெளியில் போகிறத ஸ்டாப் பண்ணணும் மஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து கரெக்டான சொல்யூஷனாக இருக்கவே இருக்காது. ஓகேங்களா, அதுவும் வந்து ஒரு ப்ராக்டிக்கலான சொல்யூஷனாக கேட்டால் அது கிடையாது. அது ஒரு இம்ப்ராக்டிக்கல். அது வந்து எல்லாரையுமே நீங்கள் கண்டிப்பாக நைட் என்ன ஒரு அவசர இதுக்கு வேணாலும் எல்லாருமே வந்து நைட் வெளியில் போய் தான் ஆகணும். ஸோ நைட் ஷிஃப்ட் பண்ணுறவங்க அந்த மாதிரி. ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து இம்ப்ராக்டிக்கல், ஸோ நடைமுறைக்கு எடுத்துகிட்டு வர முடியாத ஒரு விஷயத்த சொல்யூஷனாக சொல்கிறது தப்பு. அதுக்கு பதில் நம்ம என்ன சொல்லலாம்? போலீஸ் வந்து இந்த நைட் பேட்ரோலிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து லாஜிக். ஏன்னா போலீஸ் ஆல்ரெடி வந்து இந்த நைட் விசிட் அப்படின்றது போவாங்க. ஸோ அது இன்னும் வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து லாஜிக்கல். அது வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இதுதான் கோர்ஸ் ஆஃப் அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் இதாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். மெனி பீப்புள் டை எவ்ரி இயர் டியூ டு ஆக்சிடென்ட்ஸ் ஆன் ஹைவேஸ். ஓகேங்களா, ஸோ மெனி பீப்புள் டை எவ்ரி இயர் டியூ டு ஆக்சிடென்ட்ஸ் ஆன் ஹைவேஸ். ஹைவேஸில் நிறைய பீப்புள் எல்லா வருஷமும் நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் மெயினாக இந்த ஹைவேஸில். ஓகே, ஸோ ஏன் ஹைவேஸில் நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது வருஷம் பார்த்தீங்கன்னா, லைக் ஹைவேஸில் அப்படின்றது எல்லாருமே ஸ்பீடாக போவாங்க. ஓகேங்களா, ஸோ அங்கே வந்து எந்த ஒரு டிராஃபிக் சிக்னல் அந்த மாதிரி எந்த ஒரு டிராஃபிக் ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால நார்மலாகவே ஹைவேஸில் அப்படின்றது ஒரு ஆக்சிடெண்ட்டு நடக்கக்கூடியது. பட் ஆனால் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெனி பீப்புள் டை எவ்ரி இயர் டியூ டு ஆக்சிடென்ட்ஸ் ஆன் ஹைவேஸ். நிறைய பீப்புள் இதனால் இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ப்ராப்ளம். கரெக்டாக? ஸோ இதுக்கு நீங்கள் அந்த கொஷினை ஸ்டேட்மெண்ட்டுன்னு எடுத்துக்காதீங்க, அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முன்னாடி பார்த்த அந்த ஸ்டேட்மெண்ட் அசம்ஷனுக்கு அதுதான் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். பட் ஆனால் இந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டே இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்ரோச் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இதுக்கு பாருங்கள். பீப்புள் ஷுட் அவாய்ட் ட்ராவலிங் ஆன் ஹைவேஸ். ஸோ ஹைவேஸில் ட்ராவல் பண்ணுறது பீப்புள் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோமா? அது வந்து அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனாக இருக்குமா? ஸோ அப்போ அதை அவாய்ட் பண்ணணும், எதுக்கு அந்த ஹைவே கட்டணும்? ஸோ அது வந்து நாட் ப்ராக்டிக்கல். கரெக்டாக? ஸோ எதுக்காக அதை கட்டினாங்க? பீப்புள் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அதை கட்டியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான சொல்யூஷனாக அந்த ப்ராப்ளம்க்கு இருக்காது. ஸோ இதுக்கு இன்னொரு ப்ராக்டிக்கலான சொல்யூஷன்னா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்? அவங்களோட டிராஃபிக் ரூல்ஸை வந்து இன்னும் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணி ஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்? ஹைவேஸில் இந்த ஆக்சிடெண்ட் அப்படின்றத வந்து தடுக்கலாம். கரெக்டாக? ஸோ அது வந்து லைக் பாசிபிளான ஒரு விஷயம், ஸோ லாஜிக்கலான ஒரு விஷயம். ஸோ அந்த சொல்யூஷன் அப்படின்றது இந்த கோர்ஸ் இந்த ப்ராப்ளம்க்கு கரெக்டானது தான். கிளியர்? ஸோ இவ்வளோ தாங்க ஜஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்னா. ஸோ இதுக்கான நம்ம எக்ஸாம்க்கு வர கொஷின்ஸ் மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கான பிடிஎஃப் இதில் ஃபஸ்ட்டு கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிடிஎஃப்லாம் வந்து லைக் டெலிகிராமில் பேங்க்ஸ் அண்ட் குரூப்லேருந்து முரளி விஜய் அப்படின்றவங்க தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ ஓகே, ஸோ இந்த கொஷின் பார்ப்போம். ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து எ டே ஆஃப்டர் இயர் ஸ்டாம்பர்ட் கிளைம்ட் 11 lives and left 56 injured at M. Chinnaswamy Stadium in Bangalore during a celebration for the Royal Challengers Bangalore IPL 2025 victory. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ லைக் இந்த ஆர்சிபி இது வந்து ரீசெண்டாக நடந்த ஒரு நியூஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்சிபி வந்து ஐபிஎல் மேட்ச்சில் வின் பண்ணதுனால அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க,
ஸோ செலப்ரேஷன் வந்து அந்த ஸ்டேடியமில் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதனால வந்து ஒரு 11 பேர் வந்து இறந்துட்டாங்க, 56 மெம்பர்ஸ் வந்து இன்ஜூர் ஆயிருக்காங்க. கரெக்டாக? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கு த கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெங்களூர் போலீஸ் கமிஷனர் அண்ட் ஆல் ஜூரிஸ்டிக்ஷனல் போலீஸ் அஃபீஷியல்ஸ்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. தென் வந்து ஆர்டர்டிய ஜுடிஷியல் ப்ரோப் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. தென் அண்ட் எஃப்ஐஆரும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்சிபி ஃப்ரான்ச்சைஸ்க்கு அகெயின்ஸ்டாக. தென் இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அண்ட் த கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன் இவங்க மேலெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஃப்ஐஆர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. த ஹைகோர்ட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மோட்டோ காக்னிசன்ஸ் ஆஃப் த இன்சிடென்ட் இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு 9 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ப்ளஸ் இதோட ஸ்டாம்பரோட காஸ் என்ன அப்படின்றத பற்றியும் கேட்டிருக்காங்க. யாருன்னா ஹைகோர்ட்டில். ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்னால் நான் என்ன எடுத்துக்கணும்னு சொன்ன கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனில் இதுதான் வந்து ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ லைக் இங்கே வந்து ஆர்சிபி விக்டோரினால இவங்க ஒரு செலிப்ரேஷன் பண்ணி ஸோ அதை வந்து சரியாக ப்ராப்பராக கைட் பண்ணாதனால நிறைய பேர் 11 மெம்பர்ஸ் இறந்துட்டாங்க, 56 இன்ஜூர் ஆகிட்டாங்க. ஸோ இதனால் நிறைய பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹைகோர்ட் வந்து அவங்கள கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் என்னவா இருக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். த கவர்மெண்ட் ஷுட் இமீடியட்லி ஃபார்முலேட் and enforce a comprehensive standard operating procedure for managing large public gathering and events, making it mandatory for all organizers including private entities to adhere to strict crowd management and security protocols. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட் வந்து இம்மீடியட்டாக வந்து லைக் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்றது இந்த லார்ஜ் பப்ளிக் கேதரிங் அண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபார்முலேட் மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு இது வந்து இம்மீடியட்டாக வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதை வந்து மேண்டிட்டரியாக மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க ஃபார் எல்லா ஆர்கனைசர்ஸ்க்குமே இன்க்ளூடிங் ப்ரைவேட் என்டிட்டிஸ்க்கு கூட இதை வந்து என்னவா மாற்றணும்னு சொல்லியிருக்காங்கன்னா மேண்டிட்டரியாக மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காகனா இந்த ஸ்ட்ரிக்ட் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்ஸை இன்னும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக. ஸோ ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த ப்ராப்ளம்க்கு லைக் அந்த ப்ராப்ளம் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நடக்காமல் இருக்கிறதுக்கு பண்ணக்கூடிய சொல்யூஷன் தான் இந்த ஃபஸ்ட்டு சொல்யூஷன். ஸோ இது வந்து ஆப்வியஸாக வரலாம். ஸோ செகண்ட் பாருங்கள், எ கம்ப்ளீட் பேன். ஸோ இந்த கம்ப்ளீட்டாக இதை வந்து பேன் பண்ணிடணும் இந்த பப்ளிக் செலிப்ரேஷனாக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து பாசிபிளே கிடையாது. கரெக்டாக? ஸோ பப்ளிக் செலிப்ரேஷனை பேன் பண்ணணும் அப்படின்றது கம்ப்ளீட்டாக அப்படின்றது அது வந்து ஒரு பாசிபிளான சொல்யூஷனாக கேட்டால் கிடையவே கிடையாது. ஸோ நான் ஃபுல்லாகவே படிக்கல, பட் கம்ப்ளீட் பேன் அப்படின்னு ஒன்று தெரிஞ்சோன்னே லைக் இந்த ஆல் பப்ளிக் செலிப்ரேஷனை கம்ப்ளீட் பேன் பண்ண சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ வந்து இது வந்து பாசிபிளான ஒரு சொல்யூஷன் கிடையாது. ஸோ அப்போது இதுக்கு வந்து 1 மட்டும்தான் பாசிபிளான சொல்யூஷன். கிளியர்? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். ஸோ தேர்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்தன் அண்ட் வீக்கன். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரென்தன் அண்ட் வீக்கன் இது ஒரு இப்போ எப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க கீழே இது வந்து எது வந்து அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுது, எது வீக்கன் பண்ணுது அப்படின்றது தான் கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரென்தன் அண்ட் வீக்கன் அப்படின்னு கேட்டாலே ஒரு டிபேட் மோட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ லைக் இது எப்படின்னா ஒரு விஷயத்தை பற்றி பேசுவாங்க, அதுக்கு ஒரு சைடு என்ன பண்ணுவாங்கன்னா அதை சப்போர்ட் பண்ணி அதை பற்றி பேசுவாங்க, சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. இன்னொரு சைடு என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக பேசுவாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்ட்ரென்தன் அண்ட் வீக்கன் சிம்பிள் கான்செப்ட். இப்போ லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஷுட் பேன் பிளாஸ்டிக் பேக் டு ரெடியூஸ் பொல்யூஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும், பிளாஸ்டிக் பேக்ஸை வந்து பேன் பண்ணணும். எதுக்காகனா பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம அந்த நீயா நானா ஷோ மாதிரி. ஓகேங்களா? ஸோ கோபிநாத் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு சைடு என்ன பண்ணுவாங்க, அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒருத்தவங்க பேசுவாங்க. லைக் இன்னொரு சைடு அதுக்கு அகெயின்ஸ்டாக பேசுவாங்க. அந்த டாபிக் ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா ஒருத்தவங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இன்னொருத்தவங்க அதுக்கு அகெயின்ஸ்டாக பேசுவாங்க. ஸோ அதுதான் இந்த ஸ்ட்ரென்தன் அண்ட் வீக்கன். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா பிளாஸ்டிக் பேக் வந்து பேன் பண்ணுங்கள், கவர்மெண்ட் வந்து ஷுட் பேன். எதுக்காகனா பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இதுக்கு ஸ்ட்ரென்த்து இப்போது லைக் அது ஸ்ட்ரென்த்தனாக வந்து இப்போ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி என்ன விஷயம்லாம் நான் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டடீஸ். ஓகேங்களா? நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னா பிளாஸ்டிக் பேக்ஸ் தான் வந்து
லைக் மேஜர் சோர்ஸாக இருக்குது. எதுக்குன்னா சாயில் அண்ட் வாட்டர் பொல்யூஷனுக்கு. இது வந்து நிறைய ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. நீங்கள் இப்போ நான் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ஒரு எக்ஸாம்பிளோடவே நான் வந்து அதை சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ அது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு இது. ஓகேங்களா? லைக் இன்னொரு இது என்ன பண்ணுவேன்னா, நிறைய கண்ட்ரீஸ்லையுமே பிளாஸ்டிக் பேக்ஸை பேன் பண்ணி கிளீனர் சிட்டிஸாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால கவர்மெண்ட் வந்து இங்கே பிளாஸ்டிக் பேக்ஸ் வந்து பேன் பண்ணுறதுன்றது கரெக்டான ஒரு விஷயந்தான் அப்படின்ட்டு நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணி லைக் ஒரு எவிடன்ஸோட ஒரு விஷயத்த சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். அப்படின்னும் போது அது ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸு. இப்போ இதுவே அதே சென்டென்ஸ்க்கு நான் லைக் வீக்கன் எதை சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் பேக்ஸ் வந்து ரொம்ப சீப்பராக இருக்குது, ஈஸிலி ரீசைக்கிள் பண்ண முடியுது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறேன். எப்படின்னா, கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக பிளாஸ்டிக் பேக்ஸை பேன் பண்ணுறோம் பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லும்போது, ஸோ நான் என்ன அதுக்கு அகெயின்ஸ்டாக சொல்கிறேன்னா, பிளாஸ்டிக் பேக்ஸ் வந்து ஈஸியாக ரீசைக்கிள் பண்ணப்படும்னு சொல்லியிருக்கேன். பிளாஸ்டிக் பேக்ஸு ஈஸியாக ரீசைக்கிள் ஆகாது. ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அப்போது அது வந்து வீக்கன். ஓகேங்களா? அந்த ஸ்டேட்மெண்ட் அது என்ன பண்ணுதுன்னா வீக்கன் பண்ணுது. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, வீக்கனுக்கு இப்போ பொல்யூஷன் தான் வந்து இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டுக்கு வந்து ஒரு மெயின் இஷ்யூவாக இருக்கே கண்டி, பிளாஸ்டிக் பேக்ஸ் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் பிளாஸ்டிக் பேக்ஸை பேன் பண்ணாதீங்க அப்படின்ட்டு நான் சொல்கிறேன்னா அதுவுமே வீக்கன் தான். ஏன்னா அவங்க தெளிவாக அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் மெயினாக பிளாஸ்டிக் பேக்ஸையே பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு நான் அகெயின்ஸ்டாக பொல்யூஷன் வந்து மெயினாக வந்து இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்னால தான் வந்து காசு ஆகுது, இது வந்து பிளாஸ்டிக் இதுனால காசு ஆகலை அப்படின்னு நான் சொன்னேன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறேன். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறேன், ப்ளஸ் அகெயின்ஸ்டாக சொல்கிறேன். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை என்னோட இது வந்து என்ன பண்ணுதுன்னா வீக்கன் பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்ட்ரென்தன் அண்ட் வீக்கன். ஸோ ஒரு டிபேட்டாக நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து லைக் நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரென்தன் இதுக்கு சொல்லணும்னா லைக் ஒரு ப்ரூஃப், நான் சொன்னல ஒரு ரிசர்ச் வந்து ஷோ பண்ணியிருக்கு. அதே மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் பிளாஸ்டிக் பேக்ஸை பேன் பண்ணி கிளீனர் சிட்டிஸை வந்து அவங்க ஷோ பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரூஃபோடு பேசுகிறேன் அப்படின்னா கூட அது வந்து கரெக்டு தான் ஸ்ட்ரென்தனில். வீக்கனில் டவுட்டாகவே சொல்கிறது, இல்லைனா வந்து கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது வீக்கன். ஓகே, கிளியர்? இதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கேயே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள். பீப்புள் ஹூ ட்ரிங்க் க்ரீன் டீ ஸ்டே ஹெல்த்தி. ஸோ பீப்புள் யார் வந்து க்ரீன் டீ குடிக்கிறாங்களோ அவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க, ஸ்டே ஹெல்த்தின்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இதுக்கு ஸ்ட்ரென்தன் எப்படி சொல்லலான்னு பாருங்கள். டாக்டர்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க க்ரீன் டீயில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு ரிலேட்டடாக சொல்லியிருக்காங்களா, இதை ஸ்ட்ரென்தன் பண்ணுற. இப்போ பீப்புள் வந்து க்ரீன் டீயை குடிக்கும் போது அவங்க ஸ்டே ஹெல்த்தி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, டாக்டரும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா க்ரீன் டீ வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து அப்போ என்ன பண்ணுதுன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணுது. இதுவே வீக்கன்னா எப்படின்னா, சம் க்ரீன் டீ ட்ரிங்கர்ஸ் வந்து ஸ்டில் கெட் சிக். இங்கே வந்து அவங்கள ஹெல்த்தியாக வச்சுருக்குன்னு சொல்லும்போது அதுக்கு அகெயின்ஸ்டாக இவங்களுக்கு அது சிக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை என்ன பண்ணுதுன்னா வீக்கன் பண்ணுது. கிளியர்? ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த இந்தியன் கவர்மெண்ட்டோட ஆப்ரேஷன் சிந்தூர் இஸ் எ டிசிசிவ். ஸோ டிசிசிவ் அப்படின்னா என்ன, DECISIVE அப்படின்னா அவங்களுக்கு வந்து பவர் இருக்குது ஒரு விஷயத்த டிசைட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ ஒரு விஷயத்த முடிவு பண்ணுறதுக்கான ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசிசிவ்னா அதுதான். ஓகேங்களா? ஸோ தெளிவான முடிவு எடுக்கும், முடிவை ஃபைனல் டிசிஷன் வந்து எடுக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து டிசிசிவ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ கன்க்ளூசிவ், அதுக்கான சினானிம் பார்த்தீங்கன்னா கன்க்ளூசிவ், டிட்டர்மைன் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே என்னென்னா லைக் ஏபிள் டு மேக் குவிக் அண்ட் ஃபர்ம் டிசிஷன்ஸை. ஸோ அதுதான் வந்து இந்த டிசிசிவ்க்கான மீனிங். ஓகே, ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டோட ஆப்ரேஷன் சிந்தூர் தான் லைக் ஒரு குவிக் இது ஃபர்ம் டிசிஷனை எடுக்கக்கூடியது, ப்ளஸ் வந்து எஃபெக்டிவ் மெஷரும் கொண்டது. எதுக்காகனா டு கர்ப்னா என்னென்னா ஒரு விஷயத்தை வந்து லிமிட் பண்ணுறது. ஸோ ஓகேங்களா, ஒரு விஷயத்தை வந்து கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லலாம். ஸோ எதை கட்டுப்படுத்துகிறாங்க, கிராஸ் பார்டர் டெரரிசமை பர்மனண்ட்டாக கட்டுப்படுத்துறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டோட ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றது ஒரு டிசிசிவ் அண்ட் எஃபெக்டிவ் மெஷராக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஸ்டேட்மெண்ட். இதில் நம்மளுக்கு கொஷினில் கேட்டிருக்கிறது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்
ஸ்டேட்மெண்ட் இஃப் ட்ரூனா எது வந்து ஆர்கியூமெண்ட் வந்து மோஸ்ட் வீக்கன் ஆர்கியூமெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் மற்றதெல்லாம் விட்டுருங்க, எது வந்து வீக்கன் ஆர்கியூமெண்ட்டு, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எந்த ஆர்கியூமெண்ட் ரொம்ப வீக்கனாக இருக்குது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வீக்கன் தான் நம்ம பார்க்குறோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டில் திரும்ப நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டோட ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றது டிசிசிவ் அண்ட் எஃபெக்டிவ் மெஷர் டு கர்ப்னா என்ன சொன்னால் ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்துறது, என்ன விஷயத்த கிராஸ் பார்டர் டெரரிசமாக பர்மனெண்ட்டாக கட்டுப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போனா இதுக்கு வீக்கன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு அகைன்ஸ்டாக பேசியிருக்கணும், ஆப்போசிட்டாக பேசியிருக்கணும். இதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்க சென்டென்ஸு இதுக்கு ஆன்சராக வராது. கரெக்டாக? ஸோ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்ட்ராய்டு கீ டெரரிஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் பாகிஸ்தான் அண்ட் போக்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு கீ டெரரிஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கன்னா பாகிஸ்தானில். ஸோ இந்த ஆர்கியூமெண்ட் அப்படின்றத அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இது அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கணும், ஆப்போசிட்டாக இருக்கணும் தானே. ஆனால் இது வந்து லைக் அதே தான் இங்கே வந்து அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வராது. ஸோ செகண்ட் படிப்போம். ப்ரீவியஸ் மிலிட்டரி ஆக்ஷன் வித் சிமிலர் ஆப்ஜெக்டிவ் such as surgical strikes and hair strikes have not been able to stop terrorist attack completely. இங்கே வந்து டெரரிஸ்ட் கிராஸ் பார்டர் டெரரிசமை பர்மனெண்ட்டாக இது பண்ணுறதுக்கான டு கர்ப் பர்மனெண்ட்டாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களால டெரரிஸ்ட் அட்டாக்கை வந்து கம்ப்ளீட்டாக அவங்களால என்ன பண்ண முடியலன்னா நாட் ஏபிள் டு பி ஸ்டாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து பர்மனெண்ட்டாக ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக பேசியிருக்காங்க. ஸோ இந்த செகண்ட் ஆர்கியூமெண்ட் அப்படின்றது அந்த ஸ்டேட்மெண்ட்டை வீக்கன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஆன்சராக இருக்கலாம். ஸோ இப்போ தேர்டும் படிச்சிடலாம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா the operation was inspired by the principle of self-defense espoused by 18th century Maratha queen Hakilia Bai Holkar. ஸோ இந்த ஆப்ரேஷன் அப்படின்றது இவங்களோட பிரின்சிபல்ஸை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த ஆர்கியூமெண்ட்டு லைக் அதில் பற்றி ஒரு மேலும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கே கண்டி அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே பேசலை. ஸோ அப்போது எனக்கு செகண்ட் ஆர்கியூமெண்ட் மட்டும்தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வீக்கன் பண்ணுற மாதிரி இருக்குது. கிளியர்? ஸோ இதுக்கான பிடிஎஃப்ஸுமே உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2 கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு நல்லா லைக் சொல்கிறது நல்லா லிசன் பண்ணிவிட்டு 2 கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலே நல்லா இதுவாகிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் அண்ட் இன்ஃபரன்ஸ் தான். ஸோ இன்ஃபரன்ஸ் அப்படின்றது என்னென்னா லைக் வந்து இங்கே பாருங்கள். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இது வந்து லைக் டைரெக்டாக ஒரு விஷயம் லைக் நம்ம படிக்கும்போது ஹிடன் மீனிங். ஓகேங்களா? ஸோ அதை படிக்கும்போது ஒரு மீனிங் வந்து அதில் ஹிடனாக இருக்கும், மறைஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்டைரக்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அட்டெண்டன்ஸ் இன் ஸ்கூல் வாஸ் லோ டுடே. ஸோ ஸ்கூலில் அட்டெண்டன்ஸ் அப்படின்றது இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. இதுக்கான இன்ஃபரன்ஸ் இப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது இதில் வந்து மறைஞ்சிருக்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இன்றைக்கி ஆப்சண்ட் ஆகிருப்பாங்க. கரெக்டாக? ஸோ அதனால தான் வந்து அட்டெண்டன்ஸ் வந்து இன்றைக்கி ஸ்கூலில் கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லலாமா? இதில் இருக்க ஒரு மறைஞ்சிருக்கு. இப்போ ஆப்வியஸாக அட்டெண்டன்ஸ் எப்போ வந்து ஸ்கூலில் லோ ஆகும்? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சண்ட் ஆனதா. ஸோ இது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க ஒரு இடன் மீனிங் அப்படின்னு சொல்லலாமா? ஓகேங்களா? ஸோ இடன் மீனிங் சொல்லலாமா? ஸோ அந்த மாதிரி இடன் மீனிங் வந்துச்சுன்னா அதுதான் வந்து இன்ஃபரன்ஸ். ஆனால் அது வந்து லைக் லாஜிக்கலாக இருக்கணும், கன்க்ளூஷன்ஸ். ஓகேங்களா? ஆனால் இங்கே பாருங்கள், த ஸ்கூல் வாஸ் க்ளோஸ்டு டுடேன்னு இருக்குது. ஸோ ஸ்கூல் க்ளோஸ் ஆகிறதுனால அட்டெண்டன்ஸ் அப்படின்றது அன்றைக்கி ஸ்கூலில் கம்மியாக இருக்கும்னு கேட்டால் லைக் அதுக்கு இன்டைரக்டடாக இருக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கே இது வந்து இன்டைரக்டாக இருக்குது. ஸோ அதில் இருக்க இன்ஃபரன்ஸ் இது கிடையாது. கரெக்டாக? இன்ஃபரன்ஸ்னாலே ஹிடன் மீனிங் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட இன்ஃபரன்ஸும் கன்க்ளூஷனும் ஒரே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ கன்க்ளூஷன் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை மொத்தத்தையும் படித்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோமோ நம்மளுக்கு ஃபைனலாக இப்போ நான் ஒரு பேசேஜ் படிக்கிறேன்னா பேசேஜ் படிக்கும்போது ஒரு ஃபைனலாக நம்மளுக்கு வந்து என்ன தோணும், இதுதான்ப்பா சொல்கிறாங்க இந்த இதில் அப்படின்ற ஒரு இது கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து கன்க்ளூஷன். பட் ஆனால் இன்ஃபரன்ஸ் அப்படின்றது அதில் மறைமுகமாக இருக்க ஒரு மீனிங் தான் இன்ஃபரன்ஸ் அப்படின்றது. கிளியர்? ஸோ இங்கே பாருங்கள், த கவர்மெண்ட் ஹாஸ் ரெடியூஸ்ட் பஸ் ஃபேர்ஸ் ஃபார் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு. ஸோ கவர்மெண்ட்டு பஸ் ஃபேர்
வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான பாசிபிள் இன்ஃப்ளூயன்ஸ் என்னெல்லாம் இருப்பாருங்க. ஆக்சுவலி அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து லாஜிக்கலாகவும் இருக்கணும், ஓகேங்களா, உண்மையாகவும் இருக்கணும். ஸோ மோர் பீப்புள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறாங்க இப்போது. ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் பஸ்ஸோட ஃபேர் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றது இடனாக இருக்க ஒரு மீனிங் சொல்லலாமா. ஆனால் இங்கே செகண்ட் இது பாருங்கள், இந்த கவர்மெண்ட் வந்து செல்லிங் கார்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு அன்ரிலேட்டடாக இருக்குது. ஸோ அது வந்து இன்ஃப்ளூயன்ஸில் வராது. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஹவ் டு ஐடென்டிஃபை அ கரெக்ட் இன்ஃப்ளூயன்ஸை. லைக் நம்ம வந்து அங்கே கொடுத்துருக்கதை மட்டும்தான் நம்ம அஷ்யூம் பண்ணி ஸோ அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸாக எடுக்கணும். அங்கே கொடுக்காததெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்து நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸில் வந்து இது பண்ணக்கூடாது, ஓகேங்களா. ஸோ அங்கே எதை பற்றி பேசியிருக்காங்களோ அதை பற்றி மட்டும்தான் நம்ம இன்ஃப்ளூயன்ஸில் நம்ம சொல்லணும், ஓகேங்களா. அதே மாதிரி லாஜிக்காகவும் இருக்கணும். ஓகே, ஸோ பாசிபிளாகவும் இருக்கணும் அண்ட் அதே டைமில் ரீசனபிளாகவும் இருக்கணும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் ஜஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா. ஓகே, ஸோ சிம்பிள் தான். ஸோ இது வந்து நம்ம இன்டைரக்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியது. அதே மாதிரி ஒரு சில டைமில் நம்மளுக்கு வந்து ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு இதில் இன்ஃபரன்ஸ் லைன் எடுத்து எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படின்றப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க எக்ஸாக்ட் வேர்ட் எக்ஸாக்ட் சென்டென்ஸ் அப்படியே இன்ஃபரன்ஸில் எழுதக்கூடாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய வாட்டி வந்திருக்கு. ஸோ இன்ஃபரன்ஸ் அப்படின்றது அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலில் அட்டெண்டன்ஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப கம்மின்னா எதனால இருக்கலாம், ஆப்சென்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லைக் இடனா மீனிங் மறைஞ்சிருக்கும். ஸோ அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ். அங்கே கொடுத்துருக்க எக்ஸாக்ட் வேர்ட் எக்ஸாக்ட் சென்டென்ஸு இன்ஃப்ளூயன்ஸில் அப்படியே வரக்கூடாது அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இதுக்கான ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். The report on External Affairs Minister S. Jaishankar's visit to France and Belgium mentioned that it is third visit to Europe in recent month. ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் யாருன்னா எஸ் ஜெய்சங்கர். அவங்க வந்து ஃப்ரான்ஸ் அண்ட் பெல்ஜியம்க்கு வந்து ரீசெண்டாக விசிட் போயிருக்காங்க. அதில் வந்து இவங்களோட தேர்ட் விசிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூரோப்புக்கு ரீசெண்ட் மந்தில். லைக் இப்போ இவங்க போனதுக்கான இதுதான் இங்கே நெக்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க. த பர்போஸ் is to meet the counterpart in both government and the European Commission. ஸோ இப்போ போனதுக்கான பர்போஸ் என்னென்னா லைக் போத் கவர்மெண்ட் அண்ட் யூரோப்பியன் கமிஷன் வச்சு ஒரு இது பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா this diplomatic engagement is described as an effort to step up இந்தியாவோட டிப்ளமேட்டிக் புஷ் போஸ்ட் ஆப்ரேஷன் சிந்தூர். அதுக்கப்புறமா டு கார்னர் சப்போர்ட் ஃபார் இந்தியாவோட பொசிஷன், ரிவைவ் ஸ்டால்டு ப்ராஜெக்ட் லைக் த இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடர் and finalize a free trade agreement with the EU. ஸோ இவங்க வந்து லைக் ரீசன்ட் டைமில் இது தேர்ட் விசிட்டு யூரோப்புக்கு. ஸோ அங்கே போயிட்டு லைக் இந்த டிப்ளமேட்டிக் என்கேஜ்மெண்ட் வந்து எதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா இந்தியாவோட டிப்ளமேட்டிக் புஷ் போஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் இந்தூரை வந்து செட்டப் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் வந்து இது வந்து இந்தியாவோட பொசிஷனுக்கு வந்து இன்னும் சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் சம் ப்ராஜெக்ட்ஸ் இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடர் இதெல்லாமே வந்து லைக் ரிவைவ் பண்ணுறதுக்காகவும் தென் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் யூரோப்பியன் யூனியனோட ஃபைனலைஸ் பண்ணுறதுக்காகவும் தான் இப்போ தேர்ட் விசிட் அப்படின்றது போயிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ்னால் என்னது, இந்த ஸ்டேட்டில் மறைமுகமாக இருக்கக்கூடிய ஒரு இதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது, டேரெக்டாக சொல்லியிருக்கக்கூடாது. ஸோ இப்போ பார்ப்போம், ரெண்டு இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். த விசிட்டோட அஜெண்டா இஸ் மல்டிஃபெசிட்டட் எய்மிங் டு லீவரேஜ் ரீசன்ட் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட் to strengthen long-term economic and strategic ties with Europe. எஸ், இது கரெக்டு. ஏன்னா இப்போ அங்கே நம்ம பார்த்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன புரிஞ்சுது, ஸோ இவர் போனதே நம்ம இந்தியாவுக்கும் யூரோப்பியனுக்கும் வந்து லைக் ஒரு நிறைய இது வந்து டெவலப் பண்ணுறதுக்காக தான் இந்த சம் இதுலாம் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து லைக் இங்கே டேரெக்டாக அந்த லாங் டேர்ம் எக்கனாமிக் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் வந்து யூரோப்போட இது பண்ணணும்னு சொல்லலை. பட் ஆனால் இதுக்காக தான் லைக் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாமா. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட் இது வந்து கரெக்டு. ஸோ செகண்ட் பாருங்கள். The primary purpose of the visit is for cultural exchange program and has no connection to trade or security matters. ஸோ இங்கே ப்ரைமரி பர்பஸ் ஆஃப் த விசிட் வந்து கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரேடு செக்யூரிட்டி மேட்டர்ஸ்க்கு எந்த கனெக்ஷனும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இந்த பேசேஜில் ட்ரேடு செக்யூரிட்டி மேட்டர்ஸ் பற்றிலாம் நம்மளுக்கு பேசவே இல்லை. ஸோ ஒரு விஷயத்த பேசவே இல்லைன்னும் போது அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அதை பற்றி நம்மளே அஷ்யூம் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸாக கொண்டு வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ செகண்ட் ஒன் வந்து இன்ஃப்ளூயன்ஸாக வராது. கிளியர்?
ஸோ நெக்ஸ்ட் வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட். ஓகேங்களா? ஸோ காஸ் அப்படின்றது சம்திங் ஒரு விஷயம் ஹேப்பன் ஆகுது, அதோடைய எஃபெக்ட் தான் வந்து எஃபெக்ட். ஸோ காஸ்னா ரீசன், எஃபெக்ட்னா அதோட ரிசல்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். ஸோ எது வந்து ஃபஸ்ட்டு நடக்குதோ அதுதான் ஃபஸ்ட்டு காசுன்னு நம்ம சொல்லுவோம். அது நடந்ததுனால ஒரு விஷயம் ஹேப்பன் ஆகுதுல்ல, ஸோ அது வந்து அதோடைய எஃபெக்ட்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட்டுக்கான கீவேர்ட்ஸ் மாதிரி பாருங்கள். காஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ், சின்ஸ், டியூ டு, ஆஸ், ஓயிங் டு, இது எல்லாமே அதோடைய காஸ் வேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ எஃபெக்ட்னா ஸோ அதனால் ஆகக்கூடியது தானே எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஸோ, தர்ஃபோர், ஆஸ் எ ரிசல்ட், கான்சிக்வென்ட்லி, தஸ், ஹென்ஸ். ஸோ இது எல்லாமே அதனால் ஆகக்கூடிய ஒரு எஃபெக்ட் தான் சொல்லலாமா? ஸோ இதுதான் வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்த்தீங்கன்னா he was late because he missed the bus. ஓகே, ஸோ அவன் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து காசு. பஸ்ஸை மிஸ் பண்ணதுனால தான் அவன் லேட், he was late, அதோட எஃபெக்ட்னு சொல்லலாம். இல்லைனா அவன் லேட்டாக வந்ததுனால தான் அவன் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டான். ஸோ லேட்டுன்றது அவனுடைய காசாக இருந்துச்சுன்னா லைக் வந்து பஸ்ஸை மிஸ் பண்ணது அதோடைய எஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து லைக் ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. வேணும்னா இதை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அதுக்கு பதில் கீழே பாருங்கள். இட் ரெயின்ட் ஹெவிலி. ஸோ ரெயின் வந்து அதிகமாக மழை வரும்போது தான் தர்ஃபோர் த மேட்ச் வாஸ் கேன்சல்டு. ஸோ அதுக்கான காஸ் என்ன? மேட்ச் கேன்சல் ஆகிறதுக்கான காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெவி ரெயின். ஸோ அதோடைய எஃபெக்ட் தான் மேட்ச் கேன்சல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாமா? ஸோ இன்னும் காஸ் அண்ட் எஃபெக்ட்டுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், she studied hard and she passed the exam. ஸோ she studied hard, அவள் நல்லா படித்ததுனால தான் அவள் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கா. ஸோ அவள் நல்லா படிச்சிருக்கா, அதுதான் காஸ். அதுக்கான எஃபெக்ட் அவள் பாஸ் பண்ணியிருக்காது. கரெக்டாக? ஸோ சிம்பிள். ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும், அதுக்கான எஃபெக்டாக இருக்கிறது தான் நம்ம இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு தான் இந்த ஹெவி ரெயின் சொன்னல. ஸோ மழை ரொம்ப பெஞ்சதுனால தான் மேட்சே வந்து கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் அதுக்கான காசு. கேன்சல் ஆனது தான் அதோட எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ மொத்தம் 6 டாபிக்ஸ் இன்றைக்கி பார்த்துருக்கோம் கிரிட்டிக்கல் ரீசனிங்கில். ஸோ இதை பார்த்துட்டு லைக் சும்மா லைக் இதோட கான்செப்ட் வந்து நம்ம இன்டெப்த்தாக எந்த ஒரு இதுனாலும் ஸோ அதோட பேசிக்ஸு அதோட கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு எக்ஸாமில் அப்ரோச் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போது இம்பார்ட்டண்ட்டான ஒரு 6 டாபிக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம கிரிட்டிக்கல் ரீசனிங்க்கு பார்த்துருக்கோம். ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் அந்த பிடிஎஃப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.